இண்டிகோ விமான சேவை சீராகி வரக்கூடிய நிலையில் நாடு முழுவதும் நேற்றும் 500 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. விமான கட்டணம் பல மடங்கு உயர்ந்த நிலையில் விமான கட்டணத்திற்கான உச்ச வரம்பை மத்திய அரசு நிர்ணயித்திருக்கிறது. விமானிகள் பற்றாக்குறை காரணமாக நாட்டின் மிகப்பெரிய விமான நிறுவனமான இண்டிகோவின் விமான சேவை 5வது நாளாக நேற்று முடங்கியது. அதன்படி நாடு முழுவதும் நேற்று ஒரே நாளில் 500க்கு மேற்பட்ட விமானங்களின் சேவைகள் ரத்து செய்யப்பட்டன. அதிகபட்சமாக டெல்லியில் 150 விமானங்களும் மும்பையில் 146 விமானங்களும் ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் தவிப்பிற்கு ஆளாகினர். சென்னையில் 96 விமானங்களின் சேவை ரத்து செய்யப்பட்டன. இந்நிலையில் முன்பதிவு செய்த கட்டணத்தை திரும்ப தர கோரி சென்னை விமான நிலையத்தில் பயணிகள் குவிந்தனர். அது ஆன்லைன் கேன்சல் பண்ணா ஃபுல் ரீஃபண்ட் கிடைக்குமா கிடைக்காதான்னு ஒருத்தரும் கிளாரிஃபை பண்ண மாட்டேங்கிறார். அதனால 4 மணி நேரமா அங்கே கியூவில் நின்று இப்போதான் கேன்சல் பண்ணியிருக்கு. நாளைக்கு ஃப்ளைட் இருக்காதுன்னு இப்போ வரைக்கும் எங்களுக்கு எந்த கம்யூனிகேஷன் வரவே இல்லை இண்டிகோ சைட்லேருந்து. ஸோ நான் போனால் 2 டேஸில் ரிட்டர்ன் ஆகணும். ஏன்னா நான் ஒர்க் பண்ணுறேங்க. ஸோ கண்டிப்பாக நான் ரிட்டர்ன் ஆகியே ஆகணும். ஸோ இப்போ வரைக்கும் எந்த கம்யூனிகேஷனும் இல்லை. ஸோ அதான் ஜஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணலான்னு இங்கே வந்திருக்கேன் நான். இண்டிகோ விமானங்கள் ரத்தானதால் ஹைதராபாத் விமான நிலையத்தில் பயணிகள் நீண்ட நேரம் காத்திருந்தனர். கவுஹாத்தியில் நடைபெறும் ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் போட்டிக்கு செல்ல முடியாததால் அதற்கு தேர்வான குஜராத் மாணவ மாணவியர் அகமதாபாத் விமான நிலையத்தில் கண்ணீர் சிந்தினர். ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் திருமணமான புதுமண தம்பதி மேற்கு வங்கத்தில் நடைபெறவுள்ள தங்கள் வரவேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடியாமல் தவித்தனர். இது ஒருபுறம் இருக்க, மறுபுறம் விமான கட்டணம் ராக்கெட் வேகத்தில் பன்மடங்கு உயர்ந்ததால் பயணிகள் அதிர்ச்சியடைந்தனர். உதாரணமாக சென்னை கோவை இடையே வழக்கமாக 5000 ரூபாய்க்குள் இருக்கும் விமான கட்டணம் 70,000 ரூபாயை கடந்தது. இதனைத் தொடர்ந்து பயணிகளை பாதுகாக்கும் நோக்கில் விமான கட்டணத்திற்கான உச்சவரம்பை நிர்ணயித்தது மத்திய அரசு. அதன்படி 500 கிலோமீட்டருக்குள் இயக்கப்படும் விமானத்திற்கு அதிகபட்சம் 7,500 ரூபாய் வசூலிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 500 முதல் 1000 கிலோமீட்டருக்குள் இயக்கப்படும் விமானங்களுக்கு 12,000 ரூபாயும், 1000 முதல் 1500 கிலோமீட்டர் தொலைவிற்கு 15,000 ரூபாய் கட்டணமாக வசூலிக்கலாம். 1500 கிலோமீட்டர் தொலைவுக்கு மேல் இயக்கப்படும் விமானங்களுக்கு டிக்கெட் கட்டணம் 18,000 ரூபாய் வரை வசூலிக்கலாம் என்றும் விமான போக்குவரத்து துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. இந்த விமான டிக்கெட் கட்டண வரம்பு பிசினஸ் கிளாஸ் எனப்படும் வசதியான பிரிவு டிக்கெட்டுகளுக்கு பொருந்தாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிதாக பரிந்துரைக்கப்பட்ட கட்டண விதிகளை பின்பற்றாவிட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் மத்திய விமான அமைச்சகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேலும் ரத்து செய்யப்பட்ட இண்டிகோ விமானங்களுக்கு பணம் செலுத்தி நிலுவையில் உள்ள பயணிகளின் அனைத்து கட்டணங்களையும் இன்று இரவு 8 மணிக்குள் திருப்பி வழங்க வேண்டும் என மத்திய அரசு கெடு விதித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து கடந்த வெள்ளிக்கிழமை முதல் வரும் 15ஆம் தேதி வரை ரத்து செய்யப்பட்ட விமானங்களுக்கான டிக்கெட் கட்டணம் முழுமையாக திருப்பி தரப்படும் என்று இண்டிகோ விமான நிறுவனம் அறிவித்துள்ளது. இதனிடையே இண்டிகோ நிர்வாக அதிகாரிகளுடன் மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு ஆலோசனை மேற்கொண்டார். பயணிகளின் வசதிக்காக டெல்லி, மும்பை, சென்னை உட்பட நாடு முழுவதும் 84 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டன. 100க்கும் மேற்பட்ட ரயில்களில் கூடுதல் பெட்டிகள் இணைக்கப்பட்டன. தேசிய கல்விக் கொள்கையின்படி நாட்டின் அனைத்து உயர்கல்வி நிறுவனங்களிலும் குறைந்தபட்சம் 3 மொழிகள் பயிற்றுவிக்கப்பட வேண்டும் என்று பல்கலைக்கழக மானியக் குழு பரிந்துரைத்திருக்கிறது. இது மாணவர்கள் மற்றும் கல்வியாளர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது. அது குறித்து விரிவாக பார்க்கலாம். UGC எனப்படும் பல்கலைக்கழக மானியக் குழு இந்தியாவில் உள்ள பல்கலைக்கழக கல்வியை ஒருங்கிணைக்கவும் மேற்பார்வையிடவும் தரப்படுத்தவும் இந்திய அரசாங்கத்தால் நிறுவப்பட்ட ஒரு சட்டப்பூர்வ அமைப்பாகும். பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளுக்கு நிதி உதவி வழங்குதல், தரங்களை நிர்ணயித்தல், அதிகாரம் வழங்குதல், தேர்வுகள் நடத்துதல் உள்ளிட்ட முக்கிய பொறுப்புகளை கொண்டுள்ளது. தற்பொழுது UGC இந்திய உயர்கல்வி நிறுவனங்களில் 3 மொழிகள் கற்பதை பரிந்துரை செய்துள்ளது. இது தொடர்பாக பல்கலைக்கழகங்கள், நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள், இணைப்பு கல்லூரிகள் மற்றும் தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்களுக்கு UGCயின் செயலர் மனிஷ் ஜோஷி அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் அனைத்து உயர்கல்வி நிறுவனங்களிலும் பாரதிய பாஷா சமிதி எனப்படும் இந்திய மொழிகள் அமைப்பு மேலும் ஒரு இந்திய மொழியை கற்கும் திட்டத்தை செயல்படுத்தும்படி தெரிவித்துள்ளது.
அதாவது அனைத்து கல்வி நிறுவனங்களும் ஒரு உள்ளூர் மொழி மற்றும் பட்டியலிடப்பட்டுள்ள 22 இந்திய மொழிகளில் ஏதேனும் 2 மொழிகள் என 3 மொழிகளை கற்பிக்க வேண்டும். இதனை ஆரம்ப நிலை, இடைநிலை மற்றும் முதன்மை என 3 விதங்களில் வழங்கலாம் என்றும், மாணவர்கள் மட்டுமல்லாது உயர்கல்வி நிறுவனங்களில் பணியாற்றும் ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்களும் 3 மொழிகளை கற்க வேண்டும் என்றும் UGC கூறியுள்ளது. இந்த திட்டம் மூலம் கூடுதலாக வேறு சில இந்திய மொழிகளை கற்பதை தாண்டி கலாச்சார புரிதலும் ஏற்பட்டு எதிர்காலத்தில் வேலை வாய்ப்புகள் பிரகாசமாகும். படிப்புகளை நேரடி மற்றும் ஆன்லைன் வாயிலாக வழங்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த கல்வியாளர் ஜெயபிரகாஷ் காந்தி எந்த ஒரு மொழியையும் திணிக்கக்கூடாது என்றார். எந்த ஒரு மொழியும் என்ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அதுவும் ஹையர் லெவல் எஜுகேஷனில் இன்னைக்கு இருக்கிற செயற்கை நுண்ணறிவில் ஒரு லாங்குவேஜை எப்படி வேணால் கற்றுக்கலாம். அதாவது கற்றுக்கணும்னு அவசியம் கூட கிடையாது. அதாவது நம்ம ஈவன் டெலிஃபோனில் நம்ம ஒரு மொழியில் பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக அடுத்த மொழியில் டிரான்ஸ்லேட் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி AI டூல்ஸ்லாம் வந்துருச்சு. வட இந்தியாவில் தமிழ் கற்றுக் கொடுக்க வசதிகள் இருக்கிறதா எனவும் வினவினார். ஃபர்ஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும், கிளாஸ் ரூம் வேணும், டீச்சர்ஸ் வேணும், ஒரு அடிஷ்னல் லாங்குவேஜ். இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இதே ஒரு நார்த் இந்தியாவில் ஒரு மாணவன் அவங்க ஹிந்தியை தாண்டி ஒரு தமிழ் மொழியோ, தெலுங்கு மொழியோ, மலையாளமோ, ஒடிசாவோ இதெல்லாம் கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான். தேசிய கல்விக் கொள்கையின்படி பள்ளிகளில் 3 மொழிகளை கட்டாயமாக்கும் திட்டத்திற்கு தமிழ்நாடு, மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் கடுமையான எதிர்ப்பு நிலவி வரும் சூழலில் உயர்கல்வி நிறுவனங்களிலும் மும்மொழி கற்பிக்கும் திட்டத்தால் கல்வித்துறையில் சிக்கல்கள் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக உயர்கல்வி நிபுணர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றும் விவகாரம் 4வது நாளாக அரசியல் தளத்தில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. திருப்பரங்குன்றத்தை அயோத்தியுடன் ஒப்பிட்டு அரசியல் தலைவர்கள் மத்தியில் காரச்சார விவாதம் எழுந்துள்ளது. திருப்பரங்குன்றம் தீப விவகாரம் தமிழ்நாட்டில் பற்று எரியும் சூழலில் 4வது நாளாக அணையாமல் அரசியல் தளத்திலும் அதிர்வுகளை உருவாக்கியது. கார்த்திகை தீபத்தன்று திருப்பரங்குன்றத்தில் வழக்கத்திற்கு மாறாக மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி GR சுவாமிநாதன் உத்தரவிட்டார். இது தொடர்பான மேல்முறையீட்டு வழக்குகள் விசாரணையில் உள்ள நிலையில் பாபர் மசூதி இடிப்பு தினமான நேற்றும் மலையில் உள்ள காசி விஸ்வநாதர் கோவில் மற்றும் சிக்கந்தர் தர்காவிற்கு பொதுமக்கள் செல்ல 4வது நாளாக தடை நீடித்தது. அப்பகுதியில் 500 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த நிலையில் கூடுதலாக 500 காவலர்கள் குவிக்கப்பட்டனர். நாடாளுமன்றம் வரை இந்த விவகாரம் எதிரொலித்த நிலையில் திருப்பரங்குன்றத்தை அயோத்தியுடன் ஒப்பிட்டு பாஜக மீது திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி குற்றம் சாட்டினார். பிஜேபியை சேர்ந்தவர்கள் எல்லோரும் இது இன்னொரு அயோத்தியாவாக மாற்றிவிட வேண்டும் என்று அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருப்பது தெள்ளத் தெளிவாக தெரிகிறது. இதற்கு பதிலளித்த பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அயோத்தியை போல தமிழ்நாடு மாறுவது தவறில்லை என்றார். அயோத்தி இங்கிலாந்துலயும் ஐரோப்பாலும் இல்லையே, அயோத்தியில் இந்தியா தானே இருக்கு. ஆனா அயோத்தி மாதிரி வரதில்ல தப்பதில்லை. எந்த இஸ்லாமியர்களும் ஒரு தீர்ப்பு அங்க எதிரா ஒருத்தர் கூட சொல்லல. இதுல மத கலவரம் வர்றதுக்கு எந்த விதமான முகாந்திரம் இல்லை. எந்த அயோத்தியை போல தமிழ்நாடு மாற வேண்டும் என நயினார் நாகேந்திரனுக்கு கேள்வி எழுப்பியுள்ள கனிமொழி, கடந்த தேர்தலில் RSS பாஜகவை படுதோல்வி அடைய செய்து மக்கள் தூக்கி எறிந்த பைசாபாத் தொகுதியில் உள்ள அயோத்தியை போலவா என வினவியுள்ளார். அப்படித்தான் தமிழ்நாடு பல ஆண்டுகளாக இருந்து வருவதாகவும் பதிலடி கொடுத்தார். இதனிடையே தமிழ்நாட்டில் பிரிவினையை ஏற்படுத்த முடியாது என இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்தார். வடக்கிலே இது போன்ற விரும்பத்தகாத சூழல்களை ஏற்படுத்தி அரசியல் மாற்றத்தை உருவாக்கியது போல் தமிழகத்தில் உருவாக்கலாம் என்று நினைக்கின்றார்கள். இரு மதங்களுக்கிடையே மோதலை உருவாக்கின்ற சூழலை அதைத்தான் எதிர்பார்த்தார்கள். அது நடக்கவில்லை. அதை நடக்க விடாமல் வியூகம் அடைத்து சக்கர வியூகத்தை உருவாக்கியவர் மாண்புமிகு தமிழக முதல்வர். நீதிமன்றத்தையும் நீதிபதிகளையும் திமுக அச்சுறுத்துவதாக குற்றம் சாட்டுகிறார் அதிமுக முன்னாள் அமைச்சர் RP உதயகுமார். நீதி அரசர்களையே நாம் அச்சுறுத்துகிற வலிமையும் அச்சுறுத்துகிற அந்த எண்ணமும் அந்த சிந்தனையும் எப்போது எங்கே நமக்கு தோன்றியது என்கிற கவலையும் மதுரையை பற்றி கொண்டிருக்கிறது. மறுபுறம் சட்டமன்ற தேர்தல் நெருங்குவதால் தான்
திருப்பரங்குன்றம் விவகாரத்தை பாஜக கையில் எடுத்திருப்பதாக சந்தேகிக்கிறார் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான். திடீர்னு எங்க முருகன் மேல உங்களுக்கு என்ன பற்று வருது? திடீர்னு இத்தனை ஆண்டுகள் எங்க இருந்தீங்க? ஏன்னா உங்களோட லாமருக்கு மார்க்கெட்டு போயிடுச்சு. அங்க வந்து பூரி ஜெகநாதர் எடுத்து அங்க ஐயப்பனை எடுத்து பார்த்தீங்க. இப்ப இங்க முருகனை தொட்டு பாக்குறீங்க. அங்க அகிலேஷ் அயோத்தியிலேயே ஒரு தாழ்த்தப்பட்ட ஒருவனை பொது தொகுதியில நிறுத்தி உங்களை தோக்கடிச்சிட்டான். இந்த சூழலில் திருப்பரங்குன்றத்தில் பிரச்சனை தணிந்து அமைதி நிலவ வேண்டும் என்பதே அனைத்து தரப்பு மக்களின் ஒருமித்த எண்ணமாக உள்ளது. தொடர்ந்து ஒரு நிமிட செய்திகளை பார்க்கலாம். கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மடிக்கணினி வழங்கக்கூடிய திட்டத்தை வரக்கூடிய 19ஆம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ளார். 2025-2026 நிதியாண்டுக்கான பட்ஜெட்டில் தமிழ்நாட்டில் கலை மற்றும் அறிவியல், பொறியியல், மருத்துவம், வேளாண்மை கல்லூரிகளில் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் உயர் தொழில்நுட்ப சாதனங்கள் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அடுத்த 2 ஆண்டுகளில் 20 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு அவரவர் விருப்பத்தின் அடிப்படையில் லேப்டாப் அல்லது டேப்லெட் வழங்கப்படும் என்று கூறப்பட்டது. இதனை நிறைவேற்றக்கூடிய வகையில் முதற்கட்டமாக 10 லட்சம் மடிக்கணினிகளை HP, டெல், ஏசர் ஆகிய 3 நிறுவனங்களிடமிருந்து தமிழ்நாடு அரசு கொள்முதல் செய்தது. இந்நிலையில் சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் வரக்கூடிய 19ஆம் தேதி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மடிக்கணினி வழங்கக்கூடிய திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். வரக்கூடிய பிப்ரவரி மாதத்திற்குள் 10 லட்சம் பேருக்கு மடிக்கணினி வழங்க அரசு திட்டமிட்டுள்ளது. வார விடுமுறையில் சொந்த ஊர் சென்று சென்னை திரும்புவதற்கு வசதியாக சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அதன்படி நாகர்கோவிலில் இன்று இரவு 11:15 மணிக்கு புறப்படும் நாகர்கோவில் தாம்பரம் ஆதி விரைவு ரயில் நாளை காலை 11:15 மணிக்கு தாம்பரம் வந்தடையும் என கூறப்பட்டுள்ளது. இந்த ரயில் திருநெல்வேலி, கோவில்பட்டி, விருதுநகர், மதுரை, திருச்சி, விருத்தாச்சலம், விழுப்புரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மறுமார்க்கமாக நாளை பிற்பகல் 3:30 மணிக்கு தாம்பரத்தில் புறப்படும் இந்த ரயில் நாளை மறுநாள் காலை 4:15 மணிக்கு நாகர்கோவில் சென்றடையும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று கோவையில் இருந்து இன்று இரவு 11:30 மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் நாளை காலை 9:20 மணிக்கு சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தை வந்தடையும். மறுமார்க்கத்தில் நாளை பிற்பகல் 12:20 மணிக்கு சென்னை சென்ட்ரலில் புறப்படும் இந்த ரயில் அன்றிரவு 10:30 மணிக்கு கோவை சென்றடையும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று திருவனந்தபுரத்தில் இருந்து திருப்பூர், ஈரோடு, சேலம் வழியாக எழும்பூருக்கும் நாளை சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. ரயில்களில் டிக்கெட் முன்பதிவின் போது மூத்த குடிமக்கள் மற்றும் 45 வயதிற்கு மேற்பட்ட பெண்களுக்கு தானாகவே லோயர் பெர்த் இருக்கை ஒதுக்கப்படும் என்று மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மாநிலங்களவையில் எழுத்துப்பூர்வமாக விளக்கமளித்த ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், ஸ்லீப்பர் வகுப்பில் ஒவ்வொரு பெட்டிக்கும் 6 முதல் 7 லோயர் பெர்த் இருக்கைகளும், 3வது வகுப்பு ஏசி பெட்டிகளில் 4 முதல் 5 லோயர் பெர்த் இருக்கைகளும், அதேபோல 2வது ஏசி வகுப்பு பெட்டிகளில் 3 முதல் 4 லோயர் பெர்த் இருக்கைகளும் ஒதுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். இந்த நடைமுறை ராஜ்தானி, சதாப்தி உள்ளிட்ட அனைத்து நீண்ட தூர ரயில்களிலும் அமல்படுத்தப்படும் என்றும் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மேலும் லோயர் பெர்த் இருக்கைகள் காலியாக இருந்தால் மற்ற பெர்த்துகளில் பயணம் செய்பவர்களில் இருந்து முதியவர்கள் மற்றும் கர்ப்பிணிகளுக்கு அந்த இடங்கள் மாற்றி வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ள அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், பார்வை குறைபாடு உள்ள பயணிகளுக்காக பிரெய்லி எழுத்துக்களுடன் கூடிய அறிவிப்பு பலகைகளும் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். நவீன அம்ரித் பாரத் ரயில்கள், வந்தே பாரத் ரயில்களிலும் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு வடிவமைப்புகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். கல்லூரிகளில் ஹிந்தியை திணிக்கும் முயற்சியை பல்கலைக்கழக மானியக்குழு கைவிட வேண்டும் என்று நாடாளுமன்ற திமுக குழுவின் தலைவர் கனிமொழி வலியுறுத்தியுள்ளார். உயர்கல்வி நிறுவனங்களில் மேலும் ஒரு இந்திய மொழி கற்போம் திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று UGC அறிவுறுத்தியுள்ளது. இதற்கு நாடாளுமன்ற திமுக குழுவின் தலைவர் கனிமொழி கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தமது எக்ஸ் பக்கத்தில் நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தியை பகிர்ந்துள்ள அவர், தங்களுக்கு பிடித்த மொழியை தேர்ந்தெடுத்து கற்பது உயர்கல்வி பயிலும் மாணவர்களின் விருப்பம் என்றும், இந்திய மொழியோ அல்லது உலகின் மற்ற மொழியோ அதை தேர்ந்தெடுத்து படிப்பதற்கான சுதந்திரத்தை அளித்தால்தான் அவர்களின் கல்விக்கு அது துணையாக அமையும் எனவும் கூறியுள்ளார். 3வது மொழி என்னும் பெயரில் பள்ளிகளில் ஹிந்தியை திணிப்பதைப் போல கல்லூரிகளிலும் திணிக்கும் முயற்சியை கைவிட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மந்தமான பொருளாதார வளர்ச்சியை இந்து மதத்துடன் தொடர்புபடுத்தி தொடர்ந்து கூறி வருவதாக பிரதமர் மோடி கண்டனம் தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பல தசாப்தங்களாக இந்தியா மந்தமான பொருளாதார வளர்ச்சியை அடைந்தபோது அது இந்து பொருளாதார வளர்ச்சி என நெடுங்காலமாக குறிப்பிடப்பட்டு வந்ததாக கூறினார். இந்தியா 2 முதல் 3% வளர்ச்சியை அடைந்தபோது அவ்வாறு கூறப்பட்டது இந்து மதத்திற்கான இழுக்கு என்றும் பிரதமர் மோடி பேசினார்.
மெக்கலே கல்வி திட்டம் இந்தியர்கள் மனதில் அடிமைத்தனத்தை புகுத்தியதாக கூறிய பிரதமர் மோடி, வரும் 2035ஆம் ஆண்டில் மெக்கலே கல்வி திட்டம் 2 நூற்றாண்டுகளை நிறைவு செய்யும் என்றும், அதற்கு இன்னும் 10 ஆண்டுகள் எஞ்சியுள்ள நிலையில் அதற்குள் இந்தியர்களை ஆங்கிலேயர் ஆதிக்க மனப்பான்மையில் இருந்து விடுவிக்க வேண்டும் என்றார். हिंदू रेट ऑफ ग्रोथ कब कहा गया? जब भारत 2-3% की ग्रोथ के लिए तरस गया था. आपको क्या लगता है? உலக நாடுகள் பலவும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலையில் இந்தியா வளர்ச்சியின் பாதையில் சென்று கொண்டிருப்பதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்தார். தேர்தல் ஆணையத்தில் போலி ஆவணங்களை கொடுத்ததாக கூறி அன்புமணிக்கு எதிராக டெல்லி காவல் நிலையத்தில் ராமதாஸ் தரப்பில் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ராமதாஸ் மற்றும் அன்புமணி தரப்பில் மாறி மாறி குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளனர். மருத்துவர் அன்புமணி அவர்கள் ஒரு போலியான ஆவணத்தை தயாரித்து, அதாவது 2023ஆம் ஆண்டு அவர் பொதுக்குழுவில் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதாக ஒரு போலி ஆவணத்தை தயாரித்து தேர்தல் ஆணையத்திடம் வழங்கியிருக்கிறார். மகன் வருவாரு, கூட வந்து செயல்பட ரொம்ப எதிர்பார்த்தாரு. அவர் வெளியில போய் கட்சி பிரிக்கிறதுக்கு நடைப்பயணம், கட்சி நிகழ்ச்சி, இந்த மாதிரி தேர்தல் ஆணையத்தை கையில போட்டு அவங்கள வளைச்சிக்கிட்டு இவ்வளவு பண்றது எவ்வளவு பெரிய மோசடி. இனி ஜி.கே. மணி அவர்களை நாங்கள் பொறுத்து கொள்ள முடியாது. எங்கள் கட்சியினுடைய தலைவர்களுடன் தெரிவித்து மிக கடுமையான நடவடிக்கை, அவர் எந்த நடவடிக்கை வேண்டுமானாலும் எங்கள் கட்சியினுடைய தலைவர் எடுக்கலாம். ஒழுங்கு நடவடிக்கை குழு உடனடியாக கூட்டி இந்த அவதூறு செய்தியை பரப்பி வரக்கூடிய ஜி.கே. மணி அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்த இருக்கிறோம். நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், அடித்து சொல்கிறேன், எங்களிடமிருந்து பாட்டாளி மக்கள் கட்சியை பறிக்க முடியாது. மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள்தான் கட்சியினுடைய தலைவராக இருப்பார். வரக்கூடிய 2026 தேர்தலில் மாம்பழம் சின்னத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடும். கோவை மாவட்டம் வால்பாறை அருகே வீட்டின் முன்பு விளையாடிக் கொண்டிருந்த சிறுவனை சிறுத்தை தாக்கிக் கொன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வால்பாறை அருகே உள்ள ஐயர்வாடியில் உள்ள தனியார் தேயிலை தோட்டத்தில் புலம்பெயர் தொழிலாளர்களான ரோஜா பலி, சஜிதா பேகம் தம்பதி பணியாற்றி வருகின்றனர். அதன் அருகே உள்ள குடியிருப்பில் தங்களின் 5 வயது மகனான சைஃபில் அலோனுடன் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய சிறுத்தை ஒன்று வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த 5 வயது சிறுவனான சைஃபில் அலோனை தாக்கி தேயிலை தோட்டத்திற்குள் இழுத்துச் சென்றது. இதை கண்ட அப்பகுதி மக்கள் உடனடியாக வனத்துறையினருக்கு தகவல் அளித்தனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த வால்பாறை வன அலுவலர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் இணைந்து சிறுவனை தேடும் பணியில் ஈடுபட்டனர். 1 மணி நேர தேடுதலுக்கு பிறகு தேயிலை தோட்டத்திற்குள் சிறுவனின் உடலை வனத்துறையினர் மீட்டனர். சிறுத்தை நடமாட்டத்தை கண்காணிக்க தொடங்கியுள்ள வனத்துறையினர் அப்பகுதியில் வசிக்கும் யாரும் வீட்டை விட்டு வெளியேற வேண்டாம் என அறிவுறுத்தியுள்ளனர். சில மாதங்களுக்கு முன்பும் புலம்பெயர் தொழிலாளர்களின் குழந்தையை சிறுத்தை தாக்கி கொன்று தேயிலை தோட்டத்திற்குள் இழுத்துச் சென்றது. அதேபோல தற்பொழுதும் 5 வயது சிறுவனை சிறுத்தை தாக்கி இழுத்துச் சென்ற சம்பவம் அங்கு வசிக்கும் மக்களை அதிர்ச்சியில் உறைய வைத்துள்ளது. காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயிலின் புதிய தங்கத்தேரை சங்கரமடம் மடாதிபதி விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபுவிடம் ஒப்படைத்தார். பஞ்சபூத தலங்களில் நிலத்திற்கு உரியதாக கருதப்படும் காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயிலுக்காக 25 அடி உயரம், 13 அடி நீளம், 10 அடி அகலத்தில் புதிதாக தங்கத்தேர் செய்யப்பட்டது. 8 டன் தாமிரத்தின் மீது தங்க தகடுகள் ஒட்டப்பட்டு தேர் தயாராகியுள்ளது. இந்த தேரின் வெள்ளோட்டத்தை காஞ்சி சங்கராச்சாரியார் விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். இந்த தேர் சங்கரமடத்தின் மடாதிபதி விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் முன்னிலையில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபுவிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதனிடையே ஏகாம்பரநாதர் கோயில் கும்பாபிஷேக விழாவையொட்டி அதனை ஒட்டியுள்ள 149 பள்ளிகளுக்கு நாளை விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் தடுப்பூசி போட்டதால் 3 மாத குழந்தை உயிரிழந்ததாக புகார் எழுந்துள்ளது. புதுச்சேரி கரியமாணிக்கம் கிராமத்தைச் சேர்ந்த அருண் நதியா தம்பதி தங்களின் 3 மாத ஆண் குழந்தைக்கு நெட்டப்பாக்கம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கடந்த வியாழக்கிழமை தடுப்பூசி போட்டுள்ளனர்.
இந்நிலையில் வெள்ளிக்கிழமை அன்று குழந்தையின் உடல் நலம் பாதிக்கப்பட்டு மூச்சுவிட சிரமப்படுவதாக சுகாதார நிலையத்திற்கு பெற்றோர் தூக்கிச் சென்றுள்ளனர். அப்போது குழந்தையை பரிசோதித்த செவிலியர்கள் பிரச்சனை எதுவும் இல்லை என்று கூறி திருப்பி அனுப்பியுள்ளனர். ஆனால் வீட்டிற்கு சென்ற சிறிது நேரத்தில் குழந்தையின் உடல்நிலை மோசமடைந்து செயலற்ற நிலைக்கு சென்றதால் பதறிய பெற்றோர் மீண்டும் அதே ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சென்றபோது குழந்தை இறந்துவிட்டதாக கூறியுள்ளனர். செவிலியர்களின் அலட்சியமே இறப்புக்கு காரணம் என குழந்தையின் குடும்பத்தினர் போராட்டம் நடத்தினர். என் பையன் உயிராக இருக்கும்போதே நாங்கள் தூக்கின்னு போனோம். அப்போ ஒழுங்கான ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் அலட்சியமாக என்ன பண்ணிட்டாங்க, ஒன்றும் இல்லைம்மா குழந்தைக்கு நீங்கள் வீட்டுக்கு தூக்கின்னு போமான்னு ஒரு அலட்சியமான ஒரு பதில் சொல்கிறாங்க. குழந்தைய காட்டுமா என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு பிபி செக் பண்ண மாட்டாங்க, குழந்தைக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்க மாட்டாங்க. கிராம பகுதிகளில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் காலை 8 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை மட்டுமே மருத்துவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதால் இதுபோன்று தொடர்ந்து உயிரிழப்புகள் நேரிடுவதாகவும் 24 மணி நேரமும் மருத்துவர்கள் இருக்கும் வகையில் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உயிரிழந்த குழந்தையின் உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 18 செய்திகளை பார்க்கலாம். உதகையில் உள்ள தனியார் பள்ளியில் நீலகிரி மாவட்டத்தின் முதல் செயற்கை நுண்ணறிவு ஆய்வகம் திறக்கப்பட்டுள்ளது. கல்வியை புதிய நுணுக்கங்களோடு எளிமையாக மாணவர்கள் புரிந்து கொள்ளும் வகையில் இந்த ஆய்வகம் அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியில் பள்ளி குழந்தைகள் மின் உற்பத்தி அணைகள் எவ்வாறு செயல்படுகிறது, தண்ணீர் சுத்திகரிப்பு எப்படி மேற்கொள்வது என்பன போன்ற அறிவியல் மாதிரிகளை உருவாக்கி காட்சிப்படுத்தினர். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அருகே கனமழையால் பாதிக்கப்பட்ட சம்பா தாளடி நெற்பயிர்களை வேளாண் துறை அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்தனர். ஆலங்காடு கோவிலூர் பகுதிகளில் கடந்த 5 நாட்களுக்கு மேல் பெய்த கனமழையின் காரணமாக சுமார் 500 ஏக்கருக்கு மேல் சம்பா தாளடி நெற்பயிர்கள் மழைநீரால் பாதிக்கப்பட்டிருந்தன. இதையடுத்து வேளாண் துறை அதிகாரிகள் கணக்கெடுக்கும் பணியில் ஈடுபட்டனர். ஆலங்காடு கோவிலூர் கோட்டம் பகுதியில் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களை நேரில் ஆய்வு செய்தும் விவசாயிகளிடம் குறைகளை கேட்டறிந்தனர். இழப்பீட்டுத் தொகையினை அதிகரித்து தரவும் பயிர் காப்பீட்டினை பெற்றுத்தர வழிவகை செய்யுமாறு விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். பழனி அருகே நெய்க்காரப்பட்டி பேரூராட்சியில் நலம் காக்கும் ஸ்டாலின் என்ற பல்நோக்கு மருத்துவ முகாமை எம்எல்ஏ செந்தில்குமார் குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார். நெய்க்காரப்பட்டி, கரடிக்கூட்டம், கலையமுத்தூர், ராசாபுரம் உள்ளிட்ட கிராமங்களில் இருந்து சுமார் 2000த்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு முகாமில் பயனடைந்தனர். பின்னர் கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகங்கள், 292 மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கப்பட்டது. தூத்துக்குடியில் கிறிஸ்துமஸ் பண்டிகை முன்னிட்டு குடில் அமைப்பதற்கான சொரூபங்கள் தயாரிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. சொரூபங்களை குடிசை தொழிலாக தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள தூத்துக்குடி சுந்தரவேல்புரத்தைச் சேர்ந்த நிரோசன் சொரூபங்களுக்கு வண்ணம் பூசி மும்முரமாக பணிகளை செய்து வருகிறார். இந்த சொரூபங்கள் மாதா, சூசையப்பர், இயேசுபாலன், ஆடு உள்ளிட்ட ஒரு செட் என அழைக்கப்படும் 17 வகையான சொரூபங்கள் பல பகுதிகளுக்கு விற்பனைக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. தூத்துக்குடி மக்கள் இவர்களது வீட்டிற்கே சென்று குடில் அமைக்கும் சொரூபங்கள் வாங்கிச் செல்கின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலைச்சாலையில் கார் மீது லாரி உரசியதாக கூறி லாரி ஓட்டுநரை 3 இளைஞர்கள் கடத்திச் சென்று தாக்கியுள்ளனர். ஏலகிரி மலைப்பகுதியில் லாரியில் பொருட்களை ஏற்றிச் சென்ற ஓட்டுநர் ராஜேஷ் என்பவருடன் எதிரே வந்த காரில் பயணித்த இளைஞர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அவரை 10 கிலோமீட்டர் தூரம் கடத்திச் சென்று தாக்கியுள்ளனர். தகவல் அறிந்து வந்த ஏலகிரி மலை காவல்துறையினர் ஓட்டுநரை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஓட்டுநரை தாக்கிய 3 இளைஞர்களை பிடித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஜாக்டோ ஜியோ சார்பில் ஜனவரி 6ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் நடைபெறவுள்ளதாக ஜாக்டோ ஜியோ அமைப்பின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பிரபாகரன் தெரிவித்துள்ளார். திருச்சியில் நடைபெற்ற ஜாக்டோ ஜியோ உயர்மட்ட குழு கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் என்றார். 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த தொடர் போராட்டங்கள் தமிழ்நாடு முழுக்க மிக எழுச்சியோடு நடத்துவது என்று இந்த மாநில உயர்மட்ட குழு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. பெரம்பலூர் மாவட்டத்தில் 1754 பயணிகளுக்கு சுமார் 9 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. அம்பேத்கர் நினைவு நாளையொட்டி மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் பயனாளிகளுக்கு தையல் இயந்திரங்கள், வீட்டுமனை பட்டாக்கள், அரசு மானியத்துடன் தொழில் தொடங்க கடன் உதவிக்கான ஆணைகளும் வழங்கப்பட்டன. தாயுமானவன் திட்டத்தின் கீழ் 1032 பயனாளிகளுக்கு ஆடு மற்றும் மாடு வளர்க்க நிதி உதவிக்கான ஆணைகளையும் மாவட்ட ஆட்சியர் மிருணாளினி வழங்கினார்.
திருச்சி மாவட்டம் சமயபுரம் அருகே குடிப்பதற்காக வாட்டர் ஹீட்டர் பயன்படுத்த பொத்தானை அழுத்திய போது மின்சாரம் தாக்கி ஒருவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சமயபுரத்தில் வாடகை வீட்டில் குடியிருந்து வரும் ஜான் போஸ்கோ என்பவர் வழக்கம் போல குடிப்பதற்காக குடியில் அறையில் வாட்டர் ஹீட்டருக்கான பொத்தானை அழுத்தியுள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அவரது மனைவி சென்று பார்த்தபொழுது இறந்த நிலையில் கிடந்துள்ளார். உடனே சமயபுரம் காவல்துறையினர் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்காக ஸ்ரீரங்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை செய்து வருகின்றனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே நடைபெற்ற மாவட்ட அளவிலான பாரம்பரிய விளையாட்டுப் போட்டி அனைவரின் கண்களுக்கும் விருந்தளித்தது. பாரம்பரிய விளையாட்டுகளான தட்டாங்கல், பல்லாங்குழி, பம்பரம், கிட்டி, நொண்டி, பாண்டி, பரமபதம், ஏழுகல் ஆட்டம் உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டுகளை சிறுவர் சிறுமிகள் விளையாடினர். தனியார் பள்ளியில் நடைபெற்ற இந்த போட்டியில் 30 பள்ளிகளில் இருந்து 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு பாரம்பரிய விளையாட்டுகளினால் ஏற்படும் நன்மைகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் தாவேகா தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையனை திரைப்பட நடிகர் ஜீவா ரவி சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அடுத்த மாதம் தான் தாவேகாவில் இணையவுள்ளதாக கூறினார். அவரை நான் பார்க்க வந்தேன், வாழ்த்து சொல்ல வந்தேன். நல்ல விஷயத்தில் அவர் இறங்கியிருக்காங்க. அதுவும் எங்கள் திரையுலகத்தை சேர்ந்த திரு விஜய் சார் அவரோட சேர்ந்து பண்ணியிருக்காங்க. நானும் சேரலாம். அது அடுத்த மாதம் என்னன்றது தெரியும். கார்த்திகை தீபம் காவி தீபமாக மாறிவிடக்கூடாது என்பதில் தமிழக அரசு கவனமாக இருக்கிறது என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செடியன் தெரிவித்துள்ளார். தஞ்சையில் அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கிய பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கும்பகோணத்தில் அமையவுள்ள கலைஞர் பெயர் கொண்ட பல்கலைக்கழகத்திற்கான மசோதாவிற்கு தமிழக ஆளுநர் ஒப்புதல் தராமல் கால நீட்டிப்பு செய்கிறார் என்றும் விரைவில் அமைக்கப்படும் என்றும் தெரிவித்தார். கார்த்திகை தீபமாக எரிய வேண்டிய அந்த தீபம் காவி தீபமாக மாறிவிடக் கூடாது என்பதில் தமிழக அரசு கவனமாக இருக்கிறது. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே வெள்ளாற்றில் அமைக்கப்படும் உயர்மட்ட பால பணிகளை விரைந்து முடிக்க கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கள்ளிப்பாடி காவனூர் இடையே வெள்ளாற்றில் 24 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உயர்மட்ட பாலம் கட்டும் பணி சில மாதங்களுக்கு முன் தொடங்கியது. ஆனால் பாலத்தின் கட்டுமான பணி ஆமை வேகத்தில் நடைபெறுவதாக குற்றஞ்சாட்டியுள்ள அப்பகுதி மக்கள் தற்காலிகமாக தரைப்பாலம் அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி முன்னெடுப்பில் சென்னையில் நடைபெறவுள்ள நம்மரன் மாரத்தானுக்கான ஜெர்சி நேற்று அறிமுகம் செய்யப்பட்டது. நியூஸ் 18 தமிழ்நாடு நம்மரன். ஒரு நகரம், ஒரு உணர்வு, ஒரே மாபெரும் ஓட்டம். தலைநகர் சென்னையின் தனித்துவமான மாரத்தானுக்கு மக்களை வரவேற்கும் முழக்கம்தான் எது? உடலினை உறுதி செய், உடம்பை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேனே என நம் முன்னோர் கூறியவை பொழுதுபோக்குக்கானவை அல்ல. அதன் உள்ளார்ந்த அர்த்தத்தை சமகால மக்களுக்கும் கடத்தும் விதமாகவே நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி மற்றும் பி ரைட் நிறுவனம் இணைந்து நம்மரன் மாரத்தானை நடத்துகின்றன. சென்னை சுவாமி சிவானந்தா சாலையில் வரும் 21ஆம் தேதி காலை 5 மணிக்கு நடைபெறும் மாரத்தானில் குழந்தைகள் முதல் முதியோர் வரை அனைவரும் பங்கேற்கும் வகையில் 5 பிரிவுகளில் பிரம்மாண்ட ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. இதனை ஒட்டி சென்னையில் நடைபெற்ற நிகழ்வில் நம்மரன் மாரத்தானின் ஜெர்சி அறிமுகம் செய்யப்பட்டது. இதில் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் ஆசிரியர் கார்த்திகை செல்வன், பி ரைட் மற்றும் லலிதா ஜுவல்லரி நிறுவனங்களின் நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஜான்வரியில நிறைய பேர் ரெசல்யூஷன் எடுக்கணும்னு நினைப்பாங்க. அந்த ரெசல்யூஷனை டிசம்பர் 21ஆம் தேதியிலேருந்தே தொடங்குங்க. இந்த வருகிற வருடம் சிறப்பான வருடமா அமையும். சுவரை வைத்துதான் சித்திரம் என்பது பழமொழி. அப்படி உடல் ஆரோக்கியமே உள்ள ஆரோக்கியம் என பலரும் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். எவ்ரி இயர் இந்த ரன்னிங் கம்யூனிட்டி சென்னையில் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இந்த நம்பர்ஸ் ஒவ்வொரு ஈவெண்ட்லேயுமே நிறைய ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. அண்ட் நியூஸ் 18 நடத்துகிற இந்த இது கண்டிப்பாக ஒரு பெரிய எக்ஸ்போஷர் எல்லாத்துக்கும் கொடுக்கும், ஒரு அவேர்னஸ் நிறையா கொடுக்கும். புத்தாண்டு உள்ளத்திலும் உடலிலும் புதிய நம்பிக்கையையும் தெம்பையும் விதைக்க மாரத்தானில் பங்கேற்க அனைவருக்கும் அழைப்பு விடுத்தார் ஆசிரியர் கார்த்திகை செல்வன். அப்பாக்கள் வரலாம், அம்மாக்கள் வரலாம், பாட்டி, தாத்தா, குழந்தைங்க அப்படின்னு எல்லோரும் குடும்பமாக ஒரு மராத்தானில் கலந்துக்கிறது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு குடும்ப நிகழ்வு தான் அது. டிசம்பர் 21 சிவானந்தா சாலையில் காலையில் 5 மணிக்கு நம்ம சந்திக்கலாம். நம்ம சென்னை நம்மரன், மாற்றத்துக்கான விதை.
Made in Tamil Nadu. Number. ஒரு நகரம், ஒரு உணர்வு, ஒரே மாபெரும் ஓட்டம். தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 18 செய்திகளை பார்க்கலாம். கொடைக்கானல் நட்சத்திர ஏரிச்சாலை பகுதியில் காஃபி கடைக்குள் காட்டெருமை புகுந்த காட்சி வெளியாகியுள்ளது. கடந்த 1ஆம் தேதி இரவு நேரத்தில் அங்குள்ள கடைக்குள் காட்டெருமை நுழைந்தது. அப்போது சுற்றுலா பயணிகள் இல்லாததால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. தற்போது அது தொடர்பான காட்சிகள் வெளியாகியுள்ள நிலையில் காட்டெருமைகளை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பான வழக்கில் அரசு மருத்துவர்கள், மின்வாரிய அதிகாரிகள், வணிகர் சங்க நிர்வாகிகள் என 17 பேர் விசாரணைக்காக ஆஜராகினர். கடந்த செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் பிரச்சாரத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். இது தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்தி வரும் நிலையில் ஒரு காவல்துறை அதிகாரி, மின்வாரிய அதிகாரிகள் 5 பேர், வணிகர் சங்கத்தைச் சேர்ந்த 5 பேர் என மொத்தம் 17 நபர்களிடம் சிபிஐ ஒரே நாளில் விசாரணை மேற்கொண்டது. தொடர்மழை காரணமாக மயிலாடுதுறை அருகே கழுகாணிமுட்டம் பகுதியில் குடியிருப்புகளை தண்ணீர் சூழ்ந்ததால் மக்கள் அவதியடைந்துள்ளனர். பெரியகுளத்தின் ஒரு பகுதியில் உள்ள கரை உடைந்ததே இதற்கு காரணம் என கூறும் மக்கள் 6 நாட்களாகியும் தண்ணீர் வடியவில்லை என வேதனை தெரிவிக்கின்றனர். வடிகால் வாய்க்காலை முறையாக தூர்வாராததே இதற்கு காரணம் எனவும் குற்றம் சாட்டியுள்ளனர். திண்டுக்கல் சவேரியார்பாளையம் புனித சவேரியார் ஆலயத்தின் 100வது ஆண்டு திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட 7 தேர்களில் ஆரோக்கிய மாதா, அந்தோணியார் உள்ளிட்ட சிலைகள் வைக்கப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக கொண்டுவரப்பட்டது. தொடர்ந்து பக்தர்கள் மிளகு, உப்பு ஆகியவற்றை படைத்து பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். கோவை வடிவேலம்பாளையம் சுற்றுவட்டார பகுதியில் பூக்களின் விற்பனை அமோகமாக இருப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். அங்கு பகல் நேரங்களில் சாரல் மழை பெய்து இதமான சூழல் நிலவி வருகிறது. இந்த நேரத்தில் செவ்வந்தி பூக்களுக்கான அறுவடை பணிகளை விவசாயிகள் தொடங்கியுள்ளனர். பூக்கள் கிலோ 200 ரூபாய்க்கு மேல் விற்பனையாவதால் வியாபாரம் நன்றாக இருப்பதாக கூறுகின்றனர். தென்காசியில் பாபர் மசூதி இடிப்பு தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தென்காசி மாவட்ட புதிய பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 500க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கருப்பு கொடியை கையில் ஏந்தியவாறு கலந்து கொண்டு முழக்கங்களை எழுப்பினர். தேனி மாவட்டம் போடியில் திமுக நகர்மன்ற தலைவியின் கணவருக்கு சொந்தமான ஏலக்காய் குடோனில் வருமான வரித்துறையினர் மற்றும் ஜிஎஸ்டி நுண்ணறிவு பிரிவினர் சோதனை நடத்தினர். போடி நாயக்கனூரைச் சேர்ந்த சங்கர் 29வது வார்டு நகராட்சி கவுன்சிலராக உள்ளார். இவரது மனைவி ராஜராஜேஸ்வரி போடி நாயக்கனூர் நகர்மன்ற தலைவராக பதவி வகிக்கிறார். இந்நிலையில் ரயில்வே நிலையம் அருகே உள்ள சங்கரின் ஏலக்காய் குடோன் பூட்டை உடைத்து வருமான வரித்துறையினர் மற்றும் ஜிஎஸ்டி நுண்ணறிவு அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் முருகன் கோயில் யானை தெய்வானை தாக்கி உயிரிழந்த பாகனின் 2 மகள்கள் யானையிடம் ஆசீர்வாதம் பெற்றனர். திருச்செந்தூர் முருகன் கோயில் யானை தெய்வானை தாக்கி கடந்த ஆண்டு பாகன் உதயகுமார் மற்றும் அவரது உறவினர் ஆகிய 2 உயிரிழந்தனர். இச்சம்பவம் நடந்து ஓராண்டு நிறைவடைந்துள்ள நிலையில் உதயகுமாரின் மகள்களான அக்ஷரா, அகல்யா ஆகியோர் யானைக்கு தர்பூசணி, பலாப்பழம், கரும்பு, செவ்வாழை, ஆப்பிள், ஆரஞ்சு என பல்வேறு பழங்களை வழங்கி ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே வீட்டின் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த 2 சக்கர வாகனத்தை மர்ம நபர்கள் திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. விருதம்பட்டு மோட்டூர் பகுதியைச் சேர்ந்த பாலாஜி தனது 2 சக்கர வாகனத்தை வீட்டின் வெளியே நிறுத்தி வைத்துள்ளார். அப்போது அதிகாலையில் அங்கு வந்த மர்ம நபர்கள் 2 வீட்டின் முன் நின்றிருந்த 2 சக்கர வாகனத்தை திருடிச் சென்றனர். இந்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் காவலர்கள் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் பாபர் மசூதி தகர்ப்பு தினத்தையொட்டி எஸ்டிபிஐ கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேட்டுப்பாளையம் பேருந்து நிலையம் எதிரே நடைபெற்ற பேரணியில் அரசமைப்பு சட்டத்தின் முகவுரையை கையில் ஏந்தி எஸ்டிபிஐ கட்சி நிர்வாகிகள் முழக்கங்களை எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் அக்கட்சியைச் சேர்ந்த திரளான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே 17 வயது சிறுமியை திருமணம் செய்த 45 வயது நபர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். செம்பிரான்குளத்திற்கு திருச்சி மாவட்டம் மணப்பாறையைச் சேர்ந்த 17 வயது சிறுமி தோட்டத்து வேலைக்கு வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் செம்பிரான்குளத்தைச் சேர்ந்த தோப்படியான் என்பவர் 17 வயது சிறுமியை திருமணம் செய்து தனியாக வசித்து வந்துள்ளார். இதுகுறித்து சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் காவலர்கள் தோப்படியானை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர். ஜம்மு காஷ்மீரில் உயிரிழந்த திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியைச் சேர்ந்த ராணுவ வீரருக்கு 21 குண்டுகள் முழங்க அரசின் சார்பில் இறுதி மரியாதை செலுத்தப்பட்டது. சத்ரஞ்சயபுரம் கிராமத்தைச் சேர்ந்த சக்திவேல் ஜம்மு காஷ்மீர் பகுதியில் பணியில் இருந்தபோது குண்டடிப்பட்டு உயிரிழந்தார். இதனையடுத்து அவரது சொந்த கிராமத்திற்கு உடல் கொண்டுவரப்பட்ட நிலையில் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரதாப், அரக்கோணம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன் உள்ளிட்டோர் நேரில் அஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து 21 துப்பாக்கி குண்டுகள் முழங்க உயிரிழந்த சக்திவேலுக்கு இறுதி மரியாதை செலுத்தப்பட்டது.